இழந்த பதவியோ அல்லது வேலையோ உங்களோட கௌரவமோ மீண்டு வரும், திரும்ப கிடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா கிடைக்க போது. காரணம், 2 கிரகத்தினுடைய சேர்க்கை, சூரியன் மற்றும் கேதுவனுடைய சேர்க்கை ஏற்பட போது. இதனால யாருக்கு அந்த இது கிடைக்க போகுதுன்னா, தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு தாங்க. ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே நலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீபாரகின் திருவடி சரணம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு தனுசு ராசிக்கு 9ஆம் வீடு சிம்மம். சிம்மம் தான் பாக்கியஸ்தானம். உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருந்து பல தடைகளை உங்களுக்கு செஞ்சார். கிடைக்கிற வாய்ப்பை கிடைக்க விடாம தடுத்துக்கிட்டே இருந்தாரு. கண்ணு கெட்டின தூரம் கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்ற மாதிரி வேலை வாய்ப்பா இருக்கட்டும், ப்ரொமோஷனா இருக்கட்டும் கிடைக்காம உங்களுக்கு போச்சு. சில காரியங்கள்ல வெற்றிகள் கிடைக்காம போச்சு. வாரிசு கூட தட்டி தடுமாறி தடையா போயிடுச்சு இல்லையா? அப்படிப்பட்ட அனைத்தையுமே ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிலிருந்து பயிற்சி அடையக்கூடிய சூரியன் சிம்மராசியில போய் ஆட்சி பெற்று அமராரு. கேதுடைய ஆட்டத்தை அடக்கிறார். அதனால வாரிசு யோகம், குடும்பத்துல அடுத்து வாரிசு யோகம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். மிஸ் பண்ணிட்டுன்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதே போல இழந்த பதவி கண்டிப்பா மீண்டும் கிடைக்கும். நீங்க எந்த ஒரு துறையில இருந்தாலும் சரி, உங்களை தேடி வரப்போகும் பதவி வாய்ப்புகள், அரசியல் சம்பந்தப்பட்ட போட்டிகளில் கலந்து ஜெயிக்க போவது உறுதி. அதே போல மிக முக்கியமான முறையில் வேலைக்கு அலையக்கூடியவங்களுக்கு இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கு நான் இன்டர்வியூல சக்சஸ் ஆகும். அந்த வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அரசாங்க வேலை, அரசாங்க உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எழுதக்கூடிய தேர்வுகளில் நீங்க ஜெயிப்பீங்க. கலந்து கொள்ளக்கூடிய போட்டிகளில் நீங்க ஜெயிப்பீங்க. காரணம், 3ஆம் வீடு வெற்றியை கொடுப்பது. அந்த 3ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. அந்த ராகுவை சூரியன் பார்க்க போகிறார் ஆவணி மாதம் முழுவதும். ஸோ கண்டிப்பா போட்டிகளில் ஜெயிப்பீங்க. விடாமுயற்சி மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ திருமண வாழ்க்கையை மிஸ் பண்ணவங்க, முதல் திருமணம் சரியா அமையாதவங்களுக்கு மீண்டும் திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்திற்கு பிறகு. ஸோ இந்த சூரியனுடைய சேர்க்கையினால் கண்டிப்பாக கேதுனுடைய ஆட்டம் அடங்குது, தடை விலகுது. திடீர் திருமணம் நடைபெறதுக்கும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட பிரச்சனை சரியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்க ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமை தரிசனம் செய்யுங்க. துளசி மாலை சாற்றி வணங்குங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அங்கே செல்ல இயலாத உங்க ஊரில் இருக்கக்கூடிய அல்லது வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை, அதாவது சயன கோலத்தில் படுத்திருக்கக்கூடிய பெருமாளை வெள்ளிக்கிழமை அன்று தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் போங்க. பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளை போங்க. காலையில் 4 to 6 அந்த நேரத்தில் கோயில் திறக்கும் போதே சென்று நீங்கள் தரிசனம் செய்வது, உங்களுடைய வழிபாடுகளை, உங்களுடைய வேண்டுதல்களை, கோரிக்கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடனே அந்த வேண்டுதலை பழிக்கும்படி செய்வார் அந்த ரங்கநாத பெருமாள். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.